இறந்த பிறகுதான் ஊரே கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஆனா அவனை கொன்னது யாருன்னு தெரியலையே. கூடவே ஒரு நாய் வருமா, அதுதான் அவனுக்கு அடையாளம். ஓஹோ, நாடாவையா அங்க பாருங்க. சந்தேகம் இல்ல, அவனே தான் நாயோட வரான். உடனே பிடிங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. சரியோ தப்போ நாட்டாவுக்காரையாட்ட வாங்க தம்பி. ஐயா நாட்டாவுக்காரையா, இந்த பயிரை அழிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பயிரா பதட்டத்துல உயிரங்கிறதுக்கு பதிலா பயிரங்கிறாரு. ஐயோ, நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த நெல்லு பயிரை நீ அழிச்சது நெல்லு பயிரை இல்ல, விஷப்பயிரை. அதை இன்னும் வளர விட்டு இருந்தா ஊர்ல ஒரு பொண்ணு கூட நடமாட முடியாது. அதுக்காக உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அது சரி, அது எப்படி அழிச்ச? காலால மிதிச்சுதான். ஆஹா, காலால மிதிச்சேவா? இப்படி ஒரு வீரனுக்குத்தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி பாக்கு வெத்தலை மாத்திக்குங்க. மாவீரன் சோமநாதனுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் பண்றதா நிச்சயம் பண்ணி இந்த தாம்பூலத்தை மாத்திக்கிறோம். நிறுத்துங்க. மாவீரனாவது மண்ணாங்கட்டியாவது என்னங்க, நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லல, நம்ம நெற்பயிர் அடிச்ச படுவாரி இவன் தான். சுத்த விவரம் இல்லாத ஆட்களா இருக்கிறீங்க. நெல்லு பயிருக்கு பல பேர் இருக்கிற மாதிரி ஜானிங்கிறது ஒரு நெல்லு பயிர் நினைச்சேன். ஆமா, அந்த ஜானின்றவன் யாரு சொல்றா? கிண்டல் பண்றீங்களே. ஐயோ, அட படுவாவி, 2 நாள் விட்டு வச்சிருந்தா அவரே போயிருந்திருப்பாரு. அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டியே. என்ன பிகில் அடிக்கிறான்? தாத்தா தாத்தா, தெரிய புடவையோட போயிட்டியே தாத்தா. இந்த ஜரிகைய போட்டா செப்பு கிடைக்குமாடா? ஏமாத்திட்டே இருப்பியே, போமாட்டே நீ. புடவை கூட உனக்கு? அதானே ஆம்பளைக்கு எதுக்கு புடவை? அது கூட திருட்டு பையன்.